أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அன்னலார் அபுதாலிபிடம் உரையாடுதல். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் கோபத்தை பொருட்படுத்தாமல் சிலை வழிபாட்டை தடுத்த வண்ணம் உண்மையான மார்க்கத்தின் பால் மக்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில் குறைஷி தலைவர்கள் அன்னலாரின் பெரிய தந்தையான அபுதாலிப் அவர்களை சந்தித்து தங்களின் தம்பி மகன் நமது கடவுள்களை அவமதிக்கிறார், நமது முன்னோர்களை வழி தவறியவர்கள் என கூறுகிறார். இதை நாங்கள் சகித்து கொள்ள முடியாது. எனவே தாங்கள் அவருக்கு ஆதரவளிப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள் அல்லது அவருடன் சேர்த்து கொண்டு நீங்களும் போருக்கு தயாராகுங்கள், பார்த்து கொள்வோம் என ஆவேசப்பட்டனர். இதை கேட்டு அபுதாலிப் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள். பிறகு அன்னலாரை அழைத்து, மகனே, தாங்க முடியாத சுமையை என் மீது சுமத்தி விடாதே என கூறினார்கள். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதும் நபிகளாரின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பிறகு, பெரிய தந்தையே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த மக்கள் எனது ஒரு கையில் சூரியனையும் மற்றொரு கையில் சந்திரனையும் கொண்டு வந்து வைத்தாலும் நான் எனது பணியிலிருந்து விலக மாட்டேன். அல்லாஹ்வின் மார்க்கம் செழிக்க வேண்டும், இல்லையேல் இப்பணியிலேயே நான் என்னை ஆழ்த்தி கொள்ளுவேன் என்றார்கள். நபிகளாரின் உறுதியான பேச்சால் அபுதாலிப் அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அந்த சமயம் நபிகளாரிடம், உமது பணியை தொடரும், உம்மை நான் யாரிடமும் ஒப்படைக்க மாட்டேன் என்றார் அபுதாலிப். இந்த பதிலால் வருத்தமடைந்த மக்கத்து காஃபிர்கள் திரும்பிச் சென்றனர். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துவா. யா அல்லாஹ், சாதுடைய துவாக்களை அங்கீகரிப்பாயாக என நபி அவர்கள் துவா செய்தார்கள். அதன் பரக்கத்தால் அன்னாரின் துவாக்கள் ஏற்கப்பட்டன. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையை விடுவதன் தண்டனை. தொழுகையை விடுவது முஸ்லிம்களை குஃப்ர் மற்றும் ஷிர்கில் கொண்டு போய் விடும் என நபி அவர்கள் அருளினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. பயனற்ற தொழுகை. பயனற்ற தொழுகையிலிருந்து தப்பிப்பதற்காக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்த துவாவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மின் ஸலாத்தில் லா தன்ஃபா. பொருள், யா அல்லாஹ், பயனற்ற தொழுகையிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நாவையும் அபத்தையும் பேணுதல். எவர் தனது நாவையும் அபத்தையும் பேணிட போற்றுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்கிறேன் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. தீமையை தடுக்காவிட்டால் தண்டனை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்களுக்கு முன்னர் இருந்த சமூகத்தார்களில் பூமியில் குழப்பங்களை தடுக்கக்கூடிய அறிவுடையோர் இருந்திருக்க வேண்டாமா? அவர்களிடமிருந்து நாம் யாரை காப்பாற்றினோமோ அந்த சிலரை தவிர மற்ற அனைவரும் குழப்பவாதிகளாக இருந்தனர். கருத்துரை: நல்லதை ஏவி அல்லதை தடுப்பது அனைவருக்கும் மிக முக்கியமான பொறுப்பாகும். அவ்வாறு செய்யாவிட்டால் வேதனை எல்லோரையும் சூழ்ந்துவிடும். ஏழாவதாக உலகத்தை பற்றி. இரணமளிப்பவன் அல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பூமியில் உள்ள எந்த ஜீவராசியும் அதற்குரிய உணவு அல்லாஹ்வின் பொறுப்பிலிருந்து நீங்கியதாக இல்லை. எட்டாவதாக மறுமையை பற்றி. நரக சுத்தியல். நரகத்தின் சுத்தியலால் ஒரு மலையை அடித்தால் அது தூள் தூளாகி மீண்டும் ஒன்று சேர்ந்துவிடும் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம்.
காயம் போன்றவைக்கு சிகிச்சை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்ததாவது, எவருக்காவது காயம் ஏற்பட்டால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஆட்காட்டி விரலில் உமிழ்நீரை தொட்டு பிறகு விரலை மண்ணில் வைத்து இந்த துஆவை ஓதுவார்கள். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்லினா பிரீகதி பாலினா யுஷ்ஃபா பிஹி சகீமுனா பிஇذنி ரப்பினா. பொருள்: அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது பூமியின் மண் நம்மில் சிலருடைய உமிழ்நீருடன் கலந்து தடவினால் அல்லாஹ்வின் நாட்டப்படி நமது நோய் குணமாக்கப்படும். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. ஜக்காத் மற்றும் தர்மத்தின் பயன். உங்களின் செல்வத்தை ஜக்காத்தை கொடுத்து தற்காத்து கொள்ளுங்கள். மேலும் தர்மத்தின் மூலம் உங்களின் நோய்களை குணப்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் துன்பங்களை துஆக்களின் மூலம் துரத்திடுங்கள் என்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.